தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி அவர்களும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் பரிசுத் தொகையினை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக அரிசி, சர்க்கரை பரிசுத் தொகையாக ரூபாய் 3000 வழங்கி தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் இன்றைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள 2,22,91,710 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மொத்த பரிசுத் தொகையாக ரூபாய் 6,936.17 கோடியும், குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற பொதுமக்களுக்கு இன்றைய தினம் 7,85,994 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 244.51 கோடி ரூபாயை வழங்கியிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டில் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, நம்முடைய குடும்பத்திலே படிக்கின்ற அன்பு தங்கைகளுக்கு கல்லூரியில் மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அரசு கலைக்கல்லூரியில் பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி ஒவ்வொரு குடும்பங்களிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் விளக்கினையும் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அத்தோடும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கின்ற தமிழ் மக்கள் அனைவரும் இந்த தமிழர் திருநாளாம் தை மகளை வரவேற்று ஒவ்வொரு குடும்பங்களிலும் மகிழ்ச்சி பொங்கலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்ற தமிழ்நாட்டுக்கு அத்தனை விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்கு வழிவகை செய்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கடலூர் மாவட்டத்தின் சார்பாக, தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக கடலூர் மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை பணிவோடு தெரிவித்துள்ளது.